Hi friends, welcome to my channel. இன்னும் 2 weeksல பொங்கல் வர போகுது. ஸோ கோயில தர மாதிரி ஒரு ஸ்வீட்டான பொங்கல் ரெசிபி வந்து வீட்லயே குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு இந்த 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கிறேன். அது போக 2 ஸ்பூன் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு குக்கர்ல 4 to 5 விசில் போதும் வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு பொங்கல் கொஞ்சம் சாதம் மாதிரி வேணும்னா 3 விசில்ல எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போடலாம். சக்கரை பொங்கலை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ 2 கப்பு கூட நீங்க சேர்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். இப்போ பாகு கரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க குக்கர்ல இருந்து சாதத்தை எடுத்து வைங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சாதத்தை எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா ரெண்டுமே சூடா இருக்க டைம்ல தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அரிசியை வந்து இந்த பாகோட நீங்க மிக்ஸ் பண்ணணும். அப்பனாதான் ஒயிட் ரைஸ் எதுவும் தெரியாம நல்ல மிக்ஸ் ஆகும். சக்கரை பொங்கல் மாதிரி நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வரதுக்கு வந்து அப்பதான் கரெக்டா இருக்கும். இங்க சம்டைம்ஸ்ல வெல்லம் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தடவை கிடைச்ச வெல்லம் வந்து இந்த கலர் தான் கொடுத்தது. பட் நம்ம ஊர்ல நீங்க செய்யும்போது இதை விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. சாதத்தையும் வெல்லத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு நீங்க அடுத்து வந்து நம்ம தாளிச்சு அதில் ஊற்ற போறோம். ஸோ அதனால நெய்யும் உங்களோட இஷ்டம் தாங்க. சக்கரை பொங்கலுக்கு வெல்லமும் நெய்யும் நீங்க எவ்வளோ சேர்க்கனாலும் நீங்க அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன். நெய் உருகுனதும் நல்ல சூடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து எடுத்து வச்சிருந்ததை நீங்க போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சா போதும். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். சில பேருக்கு ஏலக்காய் வந்து அப்படியே போட்டா சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது பிடிக்காது. ஸோ நான் வந்து எங்க வீட்டில் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுதான் அதுல போடுவேன். கொஞ்சம் வந்து முந்திரி வந்து கலர் மாறணும். முந்திரி கொஞ்சம் கலர் மாறியதும் நீங்க வந்து திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பரா வரும்போது நீங்க வந்து சக்கரை பொங்கல்ல வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வெல்லமும் சாதமும் நல்லா கலந்து கரெக்டான டெக்ஸ்சர்ல இருக்குது. ஸோ இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி ஏலக்காய் இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் வந்து சக்கரை பொங்கல்ல நல்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்க மெதுவா நல்லா கலந்து விடணும். இப்போ நெய் வந்து பொங்கல் கூட நல்லா கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்குதுங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிளறும் போது பாத்திரத்துல ஒட்டாம பொங்கல் நல்லா அழகா அல்வா மாதிரி அப்படி வருது பாருங்க. இதுதான் பொங்கல் வந்து சூப்பரா வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கரெக்டா இப்பதான் சூப்பரா வந்திருக்குது. இந்த பொங்கலுக்கு மறக்காம உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.